இப்போ நம்ம பாண்டிச்சேரி சைட் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா குழிக்குள்ளே வந்து காலம் இறக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டிங் இறக்கிட்டு காலமும் இறக்கிட்டு கீழே வந்து ஃபுட்டிங் காங்கிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததாக ஒரு விசிட் வந்திருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தது காலம் பாக்ஸ் போடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா 2 வாரமும் பில்லர் ஒட்டியிருக்குங்க. இந்த வாரமும் சரி, அந்த வாரமும் சரி. அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து பிரிக் ஒர்க்காகவே வந்து நம்ம ஒரு ஹைட்டை வந்து ரைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து காங்கிட்டு குழச்சி போடுற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் வந்து நம்ம அந்த மெத்தடை வந்து ரெஃபர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து உள்ளே சரியாக பேக் ஆகாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அது பண்ணலாம், கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணால் நமக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழிக்குள்ளே வந்து நம்ம காலமோட சைஸை மார்க் பண்ணி கொடுத்துட்டோம். அதாவது ஃபுட்டிங் காங்கிட்டு மேலே இது பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இந்த லைனுக்காக வந்து பிரிக் ஒர்க் ஓட்டணும். பிரிக் ஒர்க் அதாவது கேடிபிமோட பாட்டம் வரைக்கும் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை காங்கிட்டு வந்து கொட்டுற மாதிரி இருக்கும். இந்த மார்க்கிங் ப்ராசஸ் தான் இன்றைக்கி விசிட் நம்ம வந்திருக்கோம். இது வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா, பில்லரோட அவுட்டர் டு அவுட்டர் மெஷர்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நமக்கு மெயினாக வேணும். ஸோ அதுக்காக குழிக்குள்ளேருந்து நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்து வரோங்க. இது வந்து நம்ம காங்கிட்டு போட்டுட்டு அதெல்லாம் வந்து மண்ணை தள்ளிட்டு கிரேட் மேம்க்கு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க.